ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். என்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் அவசர அவசரமாக செய்த தவறுகளை எல்லாம் காதல்னு சொன்னோமோ, அன்றைக்கே இந்த சமூகத்தில் முரட்டு ஒற்றையர்கள் என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் இந்த மண்ணிலே தொடங்கப்பட்டு விட்டது. அந்த இயக்கத்தில் நான் இப்ப சேர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வர வர காதல் கசக்குது. அதுவும் நான் 90களில் பிறந்த ஒரு அப்பாவி. பொண்ணை பார்த்தா மண்ணை பாப்பேன். எங்க அம்மா வீட்டுல திருமணமா தேன் மிட்டாயான்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம தேன் மிட்டாயின்னு சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி இந்த சமூகத்துல காதலிக்க முடியுமா? முடியாது. இப்படித்தான் காதலிக்கணும்னு இப்பெல்லாம் வச்சிருக்காங்க. 2 லட்சத்துக்கு குறையாம 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்கி காதலிய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கும்பலாக சுத்துவோம், நாங்க ஐயோ அம்மானு கத்துவோம். ஏன்டா கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம். சர்ரு புர்ருன்னு போறதுதான் காதல். நான் என்னைக்கு வேலைக்கு போய், என்னைக்கு இருசக்கர வாகனம் வாங்கி, என்னைக்கு என் காதலியை கண்டுபிடிச்சு உட்கார வச்சு சர்ரு புர்ருன்னு போறது? ஏன் ஒரு பூங்காக்கு நிம்மதியா போக முடியுதா? பூங்கால 10 மரம் இருக்குன்னா 10 மரத்தை இவங்களுக்காகவே வச்சு நட்டு தண்ணி ஊத்துன மாதிரி ஜோடி ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருக்காங்க. பாக்குற எனக்கு இவங்களுக்கெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு, நமக்கு ஒரு ஜோடி இல்லையேன்னு வயித்தெரிச்சலா இருக்கு. ஒரு பேருந்துல போக முடியுதா? வெறுப்பேத்துற மாதிரி காதல் பாட்டை போடுறாங்க. காதலிக்க திமிரு இருக்கா, கைய பிடிக்க தெம்பு இருக்கா, உனக்கு ஏத்த பொண்ணு இருந்தா, அவளுக்கு ஒன்ன புடிச்சு இருந்தா, கள்ளத்தனமா காதல் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. இறங்கி 1 மணி நேரம் ஆனால் பாட்டு ஓடாத பேருந்துல போற மாதிரி இருக்கு. காதலிக்க முடியல, அவசர அவசரமா நீங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. காதலர் தினத்தை 1 வாரத்துக்கு கொண்டாடுறாங்க. முதல்ல ரோசா பூவை கொடுக்கணும், காதலை தெரிவிக்கணும். மறுநாள் அடுத்த நாள் மிட்டாய் கொடுக்கணும், அடுத்த நாள் கரடி பொம்மை கொடுக்கணும், வாக்கு கொடுக்கணும், அடுத்து முத்தம் கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும். அவசர அவசரம். எனக்கெல்லாம் அந்த அவசரமே வேணாங்க ஐயா. பொறுமையா காதல் பண்ணும். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ண போறோம்? காதல் கசக்குது, வேண்டாம் வேண்டாம். திருமணம் பண்ணிக்கிட்டு காதலிக்க போறேன் ஐயா. அதனால நாட்டு நடப்ப சொல்றேன்பா, கேட்டுக்கோங்க. என்னைய மாதிரி 90களில் பிறந்தவர்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் காதல் கசக்குது கசக்குது கசக்குது. நன்றி, வணக்கம்.